ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்ஓ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதமான 7வது மாதமான ஜூலை மாதமானது பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்துக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் ஒரு ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஜூலை மாதங்கிறது ஆங்கில மாதத்தில் 7வதாக வரக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் நிறைய கிரகநிலைகளுடைய அமைப்பு, கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது. ஸோ கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையிலையும் கிரக மாற்றங்களாலையும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்குமே ஜூலை மாத பலன்களை தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசியில் பிறந்த நேயர்கள் நீங்கள் அத்தனை பேருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட ராசிக்கு 7வது மாதம் என்ன மாதிரி பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைய முடியும். உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும், பரிகாரம் என்ன, அதிர்ஷ்ட தினம் என்ன, சந்திராஷ்டம தினம் என்ன, இந்த மாதிரி முக்கியமான எல்லா பலன்களுமே முழுமையாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். 2025 7வது மாதமான ஜூலை மாதத்துடைய பலனை மிதுன ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் சொல்லணும். ஜோதிட சிறுவர் கணித்த எல்லா கணிப்புகளும் நடந்து இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சு. அதனோட அடிப்படையில் மாதம் தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டால் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ அந்த வகையில் தான் இப்போ மாதம் பிறந்தாலும் மாதம் இன்னும் முடியலல்ல. ஸோ இந்த மாதம் எப்படி கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதோட அடிப்படையில் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிற தாள்களை கொடுக்க போகிறேன். ஜோதிடர்கள் சொன்ன அந்த தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தெளிவாக எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதுரையில் பிறந்தவங்க, புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்க இந்த கணிப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். முதல்ல கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஐன போகஸ்தானத்தில் சுக்கிரன், ராசியில் சூரியன் குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு, இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வருது. இந்த கிரகங்கள் இப்படி வள வருவது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இந்த மாதம் ஏற்படும். ஸோ கிரக மாற்றங்கள் என்னென்ன ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கிரக மாற்றம் என்னென்ன ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜூலையுடைய 2ஆம் தேதி அன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகரம் ஆரம்பிக்க போகுது. அப்புறம் ஜூலையுடைய 3ஆம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் வக்ரம் ஆரம்பமாக போகுது. அப்புறம் 17ஆம் தேதி ஜூலையில் ராசியில் இருந்து சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதே ஜூலை 17ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் ஜூலையுடைய 26ஆம் தேதி அன்னைக்கு ஐன போகஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் ராசிக்கு மாறுறாரு. அப்புறம் ஜூலையுடைய 29ஆம் தேதி அன்னைக்கு தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து செவ்வாய் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது. இதில் சனியும் புதனும் வக்ரத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. இதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அந்த பலனை தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்ன பலனை இந்த ஜூலை மாதம் பெற போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. வாங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த மாதம் ராசிநாதன் புதன் தனவாக்கு ஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு ஆட்சியாக வக்ரத்தோடு வராரு. அப்புறம் பஞ்சம விரையாதிபதி சுக்கிரன் ராசிக்கு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஜூலை மாதம் வருவது இருக்குது. இதனால் உங்களோட ராசிக்கு வசதிகளானது பெருகும். உறவினர்களோடு உங்களுக்கு சுமூக நிலையானது காணப்படும்.
எல்லாத்துக்கும் மேலே வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் செல்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு நேரலாம். அதே சமயம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக தீரும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். மொத்தத்தில் வரக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு தைரியம் உண்டாகும் என்பது சொல்லலாம். அப்புறம் பொருளாதார வளம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மேம்படும். உங்களுக்கு பொருளாதார வளம் மேம்படும் போது அதை சேமிக்கிறது புத்திசாலித்தனம். இதெல்லாம் தொடர்ந்து தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்ன நடக்குன்னா, உன்னத நிலையை நீங்கள் அடைய முடியும். குடும்பத்தில் கூட ஒரு வகையான முன்னேற்றமும் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும். அதே சமயம் பண விரயமும் காரிய தாமதமும் ஏற்படலாம். ஏனினும் எந்த பிரச்சனையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு வந்து சேரும். அதனால் எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தொழிலில் நற்பெயர் உங்களுக்கு கிடைத்தே தீரும். மேல் அதிகாரிகள் உங்ககிட்ட அனுசரணையோடு நடந்துக்குவாங்க. அவங்க அனுசரணையினால் நீங்கள் வெற்றி பெறுவது இந்த மாதம் உறுதி என்பது சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு அரசு சார்ந்த வகையில் ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா பிரத்யோகமான சலுகைகள் பெற முடியும். அந்த சலுகைகள் பெற முடியாமல் இருந்த நிலை உங்களுக்கு மாறும். அப்புறம் உங்களுக்கான பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தங்கு தடையின்றி கிடைக்கும். அதனால் எதுக்கும் நீங்கள் உத்தியோகத்தில் கவலையே பட வேண்டாம். அதை தொடர்ந்து நீங்கள் வியாபாரக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு வழிகள் கிடைக்கும். அதில் செல்ல முடியும். வரவு செலவு கணக்கை சரியாக வைத்து கொள்ளுங்க. அது வியாபாரத்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வாகனங்களை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது இந்த மாதம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வாகன வகையில் தான் பாதிப்பு வரவே வாய்ப்பு இருக்குது. இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கடும் எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்கள் உங்களோட இதுக்கு இந்த மாதம் நல்ல புகழும் பெருமையும் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் மற்றும் சுகாதிபதியான புதன் மிக அனுகூலமாக சஞ்சரிப்பதால் இந்த அதிர்ஷ்டம். உங்களோட ராசிக்காரங்க மாணவ மாணவிகளாக இருந்தீங்கன்னா சிறப்பான பலனை காணலாம். நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேல் படிப்புக்கெல்லாம் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள்லாம் கூட உங்களுக்கு இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மெயினாக உங்களோட ராசிக்கு இந்த மாதம் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் என்பது ஜூலை மாதத்தை சொல்லலாம். இந்த ஜூலை மாதத்துக்கான பலன் இதுதாங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன நடக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். 3-4 பாதங்களில் பிறந்த உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர்களுடைய நலனுக்காக பாடுபடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது உண்டாகும். சகோதரர்களுடைய நலனில் அக்கறையானது காட்டணும். மனதில் துணிச்சலானது ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்கு இப்படி தான் இருக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு திருவாதுரையில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் முக்கியமான வேலைகளில் தாமதமானது உண்டாகும். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது உங்களுக்கு நல்லது. முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த சில தாள்கள் தாமதமாக வரும். கூட இருப்பவர்களோடு கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்களை அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்க்கணும். அப்போ தான் நன்மையானது ஏற்படும். ஸோ திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க இதுதான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்துக்குங்க. அப்புறம் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் புதிய ஆர்டர்கள் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க வெளியூர் செல்ல வாய்ப்பு நேரிடும். அப்படி செல்ல வாய்ப்பு நேரிட்டால் கண்டிப்பாக செல்லுங்க. அதனால் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காண முடியும். புதிய கிளைகள் தொடங்க உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் செய்யும்போது சில தடைகள் வரும். அதெல்லாம் கண்டு பயப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். மெயினாக கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி செய்யுங்க. அதெல்லாம் இந்த மாதம் செய்திங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஸோ புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு இதுதான் சொல்லப்பட்டிருக்கு.
உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சொல்லிட்டேன். எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மாதம் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வலம் வரணும். அப்புறம் சந்திராஷ்டம தினம் ஜூலையுடைய 12, 13. அதிர்ஷ்ட தினம் ஜூலையில் 1, 27, 28. ஸோ முழுசாக கிரகநிலையால் உங்களுக்கான பலனை நான் ஷேர் பண்ணதை நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.